கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டு சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 37 சங்கீதம் பக்கம் 692 பழைய ஏற்பாடில். அதில் 37 சங்கீதத்தில் 22வது வசனத்தை நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். நீ சொல்ல ஆண்டவரே இதயத்தில் தந்ததை சொல்லுவதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இந்த மாதம் முழுவதும் நாம் என்ன அறிக்கை பண்ண வேண்டும் என்றால், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவரால்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இங்கிலீஷில் ஃபார் தோஸ் பிளஸ்ஸட் பை காட் வில் இன்ஹெரிட் த எர்த் அப்படின்னு போட்டிருக்கோம். சில டிரான்ஸ்லேஷன் லேண்ட் என்று போட்டிருக்கோம். ஃபார் தோஸ் பிளஸ்ஸட் பை காட் வில் இன்ஹெரிட் த எர்த். கர்த்தருடைய பசுத்தம். இது இந்த அதிகாரம் முழுவதும் எதுவுடைய வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த மாதம் சங்கீதம் 73 தியானித்தோம். அந்த 73வது சங்கீதத்தினுடைய அப்படியே ஒரு கிளிக்கா அப்படின்வாங்க அதை. இந்த 37 அதுலேயும் இந்த 73 அந்த துன்மார்க்கனுடைய வாழ்வை கண்டு அவன் எப்படி புலம்பினானோ அதே போல் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதும் அதே போல் புலம்புறதுனால அது 73 அந்த பண்ணது வேற ஆசா, இது தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கோம். அதனால தாவீது சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதே புலம்புற மாதிரி ஒரு சங்கீதம் அதோடைய எழுப்பிக்க. இந்த வார்த்தை, அதாவது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையுடைய யாருன்னா, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருக்காங்க. அப்போ பார்க்குறவங்களாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதோட வேதனை கூட்டார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க, ஆனால் என்ன இருக்குதுன்னா வேதனையோடு வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அதில் வேதனை இருக்காது. இப்போது இந்த வார்த்தைக்கு முன்னோர் இன்ட்ரடக்ஷனாக நான் சில வார்த்தையை மாத்திரம் காண்பித்து நேராக நான் குறிப்பிட்டு கடந்து போக பாருங்கள். நீங்கள் என்னோட கூட எடுத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு இன்ட்ரடக்ஷனாக எபேசியர் 1:3 பக்கம் 263 புதிய ஏற்பாட்டில் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்றது இங்கிலீஷில் who hath blessed us with all spiritual blessing in heavenly place in Christ சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்கார். நம்முடைய என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அவருக்குள் நம்ம வாழ்கிறோமோ, அதுதான் முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். உலகான ஆசீர்வாதம் ரெண்டாவது. ஆண்டவரே சொல்லியிருக்காரு மத்திய 6:33 முதல்ல தேவனையும் தேவன ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் எல்லாம். நம்ம முதல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு கிடைத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உலக மக்களுக்கு கிடைக்கல, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரத்துக் கொள்வாருன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கிறிஸ்து மூலியமாக நம்ம கிடைக்குது. கிறிஸ்து இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய சாட்சி அநேகமுறை சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்ன தான் நீ ஓடி ஒழிச்சா கூட உன்னால் வாழ்க்கையில் நல்லா முன்னேற முடியாதுடா, ஆனால் இயேசு உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. அதே போல் இன்னொரு வார்த்தை காட்டுறாங்க. அப்போஸ்தலர் 3:25-26 வாசினா பக்கம் 165 புதிய ஏற்பாட்டில் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்கள். டக்குன்னு வாசிங்க. 25 நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்தானத்திலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள்.
தொடர்ந்து அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் சந்ததியாலே பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, அது கிறிஸ்துவே அந்த சந்ததியாக இருக்காது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அதுவும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தரலைன்னா இன்னைக்கு நான் இங்கே நிற்க முடியாது முதலாவது. ஸோ கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தராது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்ம கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், என்னால் 3 குறிப்பெலாம் எடுக்க முடியாது. ஒரே குறிப்பில் ஒரே வருஷத்தில் போகணும். ஏன்னா அதுதான் நேரம் தரீங்க. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, இதே 37ஆம் அதிகாரத்தில் இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறார்கள். வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுகந்தரித்து சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, சத்தமே வரமாட்டேங்கல, என்ன இருக்கணுமா? சாந்த குணம் இருக்கணுமா? இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரிப்பாங்க அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனுஷங்கிட்டையும் பிள்ளைங்கள்கிட்டையும் என்னதான் இருக்கணும்? சாந்த குணம் இருக்கணும். இங்கிலீஷ் சொல்லுது, the meek shall inherit the land, the meek shall inherit the earth என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னா, அந்த சாந்த குணம் எங்கேருந்து வரும், எங்கே விற்குது? கொஞ்சம் சொல்லுங்களேன், வாங்கி வந்துக்கலாம், வாங்கி தரிச்சிக்கலாமே. சாந்த குணம் எங்கே இருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கலாத்தியர் 5:22-23 பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 262, அதில் வாசிங்க. இந்த சாந்தம் எப்படி கிடைக்கும்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்போ எப்படி வாசிக்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களே, நீங்கள் எல்லாம் 5:22 எடுங்க. ஆவின் கனியும் 23 பாருங்க, சாந்தம். சொல்லுங்கள், ஆவின் கனியும் சாந்தம். பக்கம் 262, ஆவின் கனியும் சாந்தம். இப்போ இந்த சாந்தம் எப்படி ஒரு மனுஷங்களை வரும் அப்படின்னா, அந்த ஆவின் கனி, அந்த கனி இருந்துன்னா என்ன வந்துடும்? சாந்தம் வந்துடும். இன்னைக்கு சாந்தமே இல்லாமல் இருக்காங்க. நம்ம தான் போய் சாந்தம் படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன தான் இல்லை சொல்ல மாட்டீங்களே, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். 1ஆம் தேதி தானே இன்னைக்கு. அவங்ககிட்ட என்ன இல்லை, நம்ம தான் போய் சாந்தமாறு போய் சொல்கிறோம். அந்த அப்போது நான் வேதத்தில் அப்படியே ஆராய்ந்தேன். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த சாந்த குணமுள்ளதுக்கு சிலது சொல்லுது. அது என்ன கொண்டு வரணும்? ஹம்புலாம், அந்த சாந்த குணம் தாழ்மையை கொண்டு வரணும். ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பாருங்கள். சாந்த குணம் என்ன, ஒரு தாழ்மையான, பார்த்தாலே ஒரு தாழ்மையாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, சாந்த குணத்தை ஆங்கிலத்தில் சொல்லுது ஜென்டிலாக இருப்பாங்க. எப்படி சொல்லுவேன், சில சொல்லுவாங்க பாருங்க. சுந்தரியா சொல்லுவார் அடிக்கடிக்கு, அவர் விசிட்டிங் கூப்பிடும் போது அவர் சிலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அதில் ஒரு ஆள் சீனியர் சவுந்தரராஜன். அவர் அந்த 4 மணிக்குன்னா அங்கே 4 மணிக்கு அவர் வந்துட்டாருன்னா அவர் சொல்லுவார், ஓய் நீ ஆம்பளையா, நீ ஜென்டில்மேன் சொல்லுவாராம். இல்லைன்னா சொல்லலாம், நீலாம் ஒரு ஆம்பளையா, நீ ஜென்டில்மேனா அப்படின்னு கேட்பாராம் லேட்டாக வந்தா. ஸோ அப்போது ஜென்டில் அப்படின்னா அந்த சாந்தம்க்கு ஜென்டில்மேனாக இருக்காங்க பாருங்கள், அது என்னதான் சாந்தம். அதே போல் பேஷண்ட், பொறுமையாக இருக்கான் பாருங்கள், ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. சொல்லுங்க, பொறுமையே இல்லை வாழ்க்கையில். ஆனால் பேசலாம் பழமொழி பண்ண, பொறுத்தார் பூமியை, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ரியலாக வரும்போது, ப்ராக்டிக்கல் வரும்போது பொறுமையே கிடையாது. பொறுமை, இந்த சாந்தந்த பொறுமையாக. அது மாத்திரம் இல்லை, அது சொல்கிறது தனி, அதாவது இண்டிவிஜுவல்ஸ். அந்த சாந்தம்ன்றது ஒரு தனிப்பட்ட கூட்டம் சேர்ந்து அமைதியாக ஏற்பட்டா, இந்த டைமில் ஏதாவது நம்ம கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு 4-5 பேரை சேர்த்து பண்ணுறது இல்லை. அதில் யாரோ சொல்ல மாட்டே கோவப்படுறதா, எதாவது போகிறா, பிரச்சனை போகிறா அப்படின்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. இல்லை இது அதை சொல்ல குழுவாக இல்லை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸாக ஒரு மனுஷன் அவன் சாந்தமாக இருக்கான் பாருங்க. அதுதான் அங்கே
அது எதை கொடுக்குன்னா அவன் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறான். கர்த்தரையே சார்ந்து. ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சுதந்திரிக்கணும். என்னுடைய கோபத்தினாலோ என்னுடைய மற்ற செயல்னாலோ எனக்கு என்ன வரக்கூடாது. தேவனை நம்புகிற எனக்கு, நான் நம்பாதவன் தான் இதெல்லாம் பண்ணுவான். தனக்கு ஆதாயத்துக்காக தன்னுடைய ரைட்ஸுக்காக எல்லாம் பேசுவான். தேவனை நம்புறவன் அதெல்லாம் செய்ய மாட்டான் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலைல குட் மார்னிங் மெசேஜ் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தேன். அது என்ன பண்ணுது, நாலேஜ் வில் கிவ் யூ பவரா. அதாவது அறிவு உனக்கு நல்ல அந்த எல்லாம் அறிகிற அறிவு உனக்கு ஒரு நல்ல ஒரு வல்லமையை தரும். பட் குட் கேரக்டர்ஸ் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். நல்ல குணாதிசயங்கள் உனக்கு என்ன கொண்டு வரணும்னா மதிப்பை கொண்டு வரணும். மரியாதை கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்னைக்கு செய்திக்கு பார்த்தா திடீர்னு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் சுதந்திரிக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கணும்னா உண்மையாகவே சாந்தம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அவங்ககிட்ட என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஜென்டில்மனாக நடந்துக்கணும். இன்றைக்கி பொறுமை இல்லாமல் தாழ்மை இல்லாமல் எத்தனையோ வேலைகளை இழந்திருக்கோம், எத்தனை வீட்டை காலி பண்ண வந்திருக்கோம், எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா முக்கியமாக என்ன இருக்கணும், சாந்த குணம் இல்லாதனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை காட்டுற பாருங்கள், பிலிப்பியர் 4:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது பேஜ் நம்பர் நினைக்கிறேன் 207. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணம் என்ன பண்ணுமா, எல்லா மனுஷன் சேர்ந்து. ஆமாம், இப்போ கேட்குறவங்க ஒரு கேள்வி, எல்லா மனுஷனுக்கும் தெரியுதோ இல்லையோ, உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் வீடு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இவர் சாந்த குணம் உள்ளது தெரியுமா? பிள்ளைங்க சொல்ல முடியுமா? இல்லை பிள்ளைங்களை நம்ம கேட்க முடியுமா? பிள்ளைங்கள் இந்த காலத்தில் அம்மா அப்பா காலத்தில் பிள்ளைங்க தான் எப்படி இருக்காங்க, சாந்த குணமே அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க, வேறு பை மம்மின்னு கேட்பாங்க. என்னடா இப்படி இருக்கிற சாந்தமா அது என்ன எங்கே இருக்குது கேட்பாங்க. சாந்த குணமா எல்லா மனுஷனும் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க போல சாந்தமான மனிதர் இல்லைன்னு சொல்லி. அது வேதத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி எல்லா மனிதனும் தெரிஞ்சிருக்கணுமா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அவர் சொல்லுற பாருங்க, இன்னும் வார்த்தை காட்டுற பாருங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 6:11 290 பேஜ் நம்பர், அதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 6. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 6:11 பாருங்க என்ன சொல்றாரு, சாந்த குணத்தை அடையும்படி நாடுன்றார். நீயோ ஊழியக்கார சாந்த குணத்தை அடையும்படி நாடுன்றார். பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் கூட அவர் சொல்கிற தீமோத்தி சொல்கிற, நீ ஒரு தேவ மனுஷன்ப்பா. இன்றைக்கி தேவ மனுஷன் கோவப்பட்டானா அதுக்கு இது இல்லையா. நான் ஊழியெல்லாம் செய்கிறவங்க பார்த்து கோவப்படுவாங்க, ஊழியம் பண்ண கோவப்படுவாங்க. பெங்களூரில் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா இருக்கும்போது பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் பிரசங்கர் வந்தார். அவர் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணார். ரொம்ப கோவப்படுவாராம், பயங்கரமாக கோவப்படுவாராம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு சிச்சை அமிச்சாராம். அப்போ அந்த சிச்சை நேரத்தில் அவர் ஏன் எனக்கு இந்த சிச்சை அப்படின்னு சொல்லி அவரை ஆண்டவர் ஓரமாக வச்சுட்டாராம். அவருடைய பிள்ளைங்களெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ தான் அவர் ரிலைஸ் பண்ணுறாரு, பிள்ளைங்க இவர் பண்ண மாதிரி பண்ணல. பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களாம், சாந்த குணமா அன்பா எல்லாரையும். ஆனால் எல்லாருக்கும் என்னதான் இருந்தாலும் பெரிய பாஸ்டாச்சு, சீனியர் பாஸ்டா அவர் மேலே கருசு ஜெபம் பண்ணாங்க. அப்போது உணர்ந்தார், நான் கோவப்பட்டேன். ஸோ ஊழியக்காரன் இருந்தால் கோவப்படலாமா, அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாங்க பாருங்க, கோவப்பட்டாலும் பாவம் இல்லை. அப்போது அந்த அவர்கிட்ட ஆண்டோட மன்னிப்பு கேட்டாராம், சபை மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். கேட்டதை கர்த்தரை குணமாக்கி அவரை நம்ம ஏசியில் பேசும்போது அங்கே அவர் சொன்னார், கர்த்தர் என்னை மன்னித்தார், நான் கோவப்பட்டேன், சாந்த குணத்தை. அதுதான் ஒரு ஊழியக்காரனா ஊழியம் செய்தாலும் விசுவாசம் யாரதாலும் என்னதாமா கோவப்படக்கூடாது. ஸோ நீயோ தேவனுடைய மனுஷன், இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தி உள்ள விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. சாந்தத்தை அடையத்துக்கு நாடு. டேக் எ ஸ்டெப்
டு கெட் அந்த ஜென்டில்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தை பாருங்களேன். நீங்கள் தீத்து பார்த்தீங்கன்னா 3:2 வாசிங்கன்னா, டைட்டஸ் 3:2 ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்கள். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. தீத்துக்கு பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷருக்கும் நீ ஒன்று சொல்லு, என்னன்னு, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டா. அப்பா சாந்தமாக இருப்பா, சாந்த குணத்தை காட்டு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ளே இருக்க, அதெல்லாம் என்ன பண்ண, நீ சாந்த குணத்தை காட்டு என்று சொல்லி தீத்துக்கு அவர் சொல்கிறார். அப்போது அதனால தான் இப்போ நானும் சொல்கிறேன், நான் சாந்த குணத்தை பற்றி உங்களுக்கு பேச. சாந்தமாக இருங்க, ரொம்ப ஜென்டிலாக இருங்க, ஹம்பிளாக இருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார் உங்களை நிச்சயமாக பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் இவங்க பூமியை சுதந்திரித்தாங்க, இடத்தை சுதந்திரித்தாங்க, வேலையை சுதந்திரித்தாங்க, எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ குறிப்புக்கு போகிற பாருங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். த மீக் ஷால் இன்ஹெரிட் த எர்த். இந்த த மீக் ஷால் இன்ஹெரிட் த லேண்ட். சாந்த குணங்களும் பூமி சுதந்திரம். இப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே இதெல்லாம் காணப்படுதுன்னா, நீங்கள் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. வாசிங்க, பேஜ் நம்பர் பழைய ஏற்பாடில் 185 நினைக்கிறேன். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, நம்ம வாசல்லையே அவங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. இந்த மனுஷனுடைய உங்களுக்கு கதை தெரியாது, நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியும். இவன் பயங்கரமான ஒரு கொலைகாரன், கொலை பண்ணிட்டு ஓடின மனுஷன், அப்படி தானே? தன் சகோதரர்களே அந்த எகிப்தனை வெட்டிட்டு ஓடி 40 வருஷம் கழித்து கர்த்தர் கூப்பிட்டு அழைப்பை பெற்று வந்தவன். ஆனால் வந்த உடனே இவன் எப்படி சாந்தமாக வந்தான்னா, அவன் ஆண்டவரோட அவன் ஸ்பெண்ட் பண்ணான் பாருங்க. தேவனோட மலையில் ஸ்பெண்ட் பண்ணான், தேவனுடைய கற்பைகளே வாங்கினான், அப்படியே ஆலைன்னு ஆயிடுச்சு. அப்போது சாந்த குணம் எப்படி வரும்? என்ன நம்மளை தானாக நான் நீ சாந்தமாக இருப்பேன். சில சொல்லுவாங்க பாருங்க, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண 10 எண்ணுவேன் ஆண்டவரே, அதுக்குள்ளே அது வரைக்கும் தான் என் சாந்தம் இருக்கும். அது அப்படியே சொல்லி அப்படியே அந்த சுச்சுவேஷனில் உள்ளே எண்ணுவாங்க. 1 2 பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு வெளியே வரும் இல்லையா? 3 என்ன அப்படி வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் என்ன அப்படி முகம் மாறுது அப்படின்னு. 10 வரைக்கும் தான் அந்த சாந்தம். அதுக்கப்புறம் ஏசுநாதர் ஒரு கண்ணை 2 கண்ணை கடைச்சோம், அவ்வளோதான், அவுட்டு விட்டுருவாங்க. வாயில் வருது, உனக்கு தான் கோவப்படுத்து, அது இதுன்னு காலி. வீட்டில் என்ன இல்லை, அன்றைக்கி சமாதானமே போயிடும். அதனால் அப்படி இல்லை. ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு தம்பதிகள், அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். அப்போது அந்த பாஸ்டர் போய் அந்த கல்யாணம் பண்ண மருமக அந்த மாப்பிள்ளை போய் என்ன பண்ணாரா, இங்கே பாரு, நாளைக்கு நீங்கள் ஓத்து வாங்குவில்ல, அப்போ என்ன கேட்கக்கூடாது, நீ வாழ்விலும் தாழ்விலும் அந்த இதெல்லாம் அந்த லெக்சர்லாம் அடிக்கூடாது. அந்த மாதிரி மனைவி பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் நம்ம வைக்கிற எல்லா சூழலிலும் உன்னை காத்து பராமரித்து அன்பு செலுத்தி. என்னங்க யாருமே சொன்ன மாதிரி நாவலில் போல கல்யாணம்லாம் அமைதியாக இருக்கீங்க, இப்படிலாம் சொல்ல வைக்காத, ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணேன், காட் பிளஸ் யூ, ஐ வில் இன்வைட் யூ அப்படி சொல்லி எங்களை ஒன்று சேர்த்து சொல்லி அவன் அந்த நடத்துகிற அந்த பிஷப்புக்கு அவரை கவனிச்சுட்டு வந்துட்டான். உடனே கல்யாணத்துக்கு முந்தான நாள் அந்த அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. இப்போ கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி அவர் கை பிடிச்சிட்டு சொல்கிறாராம், மாப்பிள்ளையை பார்த்து சொல்கிறாராம், நீ வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு கொடுக்கணும்னா, உன் மனைவிக்கு அடிபடிஞ்சு போவேன், சொல்கிறதெல்லாம் செய்வேன், அவளை எப்பவுமே கவனிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தரான். இவனும் சொல்லிட்டான். அப்புறம் காதில் கேட்குறான், நேற்று உங்களுக்கு போனோம் சொன்னேன்னே என்ன ஆச்சு அப்படின்னு. உன்னோட பெட்டர் ஆஃபர் உன் ஒய்ஃப் நேற்று என்னை கொடுத்துட்டு போயிட்டா. நேற்று நீ கொடுத்ததை காட்டிலும் நேற்று உன் மனைவி இதை சொல்லவே சொல்லி நீ கொடுத்தது அதிகமாக கொடுத்துட்டு போயிட்டா, அதனால அவன் சொல்லி பார்க்க வரேன் நான். இப்போ எவ்வளோ கிளவராக இருக்கா பாருங்க, சகோதரிகளாக சிரிக்கிறீங்க. ஐயோ இது விஷயம் தெரியாத போச்சேன் பாருங்க. அப்போ இங்கே சொல்லுது, இப்போ மோசே அவ்வளோ
சாந்தமாக பூமியில் உள்ளகே அவன் சாந்த குணம்னா இருந்தானா. அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கதாபாத்திரம் காட்ட பாருங்க. நீங்கள் என்னோட கூட மத்தேயு 11:29 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 11:29 ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, அவர் சாந்தமாகவும் மனத்தாழ்மை. யாரு? நம்முடைய இயேசு. இப்போ நம்ம யார்கிட்ட இந்த கற்றுக்கணும்? நமக்கு யார் ரோல் மாடல்? நமக்கு இயேசு தான். நான் சொல்கிறேன், எந்த மனுஷனையும் பார்க்கவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு யார் அப்படின்னா இயேசுவை தான் பார்க்கணும். இயேசு பார்த்து இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு என்ன சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை வாசித்து உங்களை டியூன் பண்ணுங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு ஆத்துமாக்கள் இளைப்பால். கற்றுக்கொள்ளோ என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவரை பற்றியும் சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்கள் மத்தேயுல ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, 5:5 பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. இது 2 11:29 2 ரிப்பீட் பண்றது. 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் வாசிமா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் blessed those who are meek, they will inherit the earth ன்னு சொல்லப்படுது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரா? சாந்த குணம் இல்லாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. நீங்கள் என்னோட கூட நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்கள் அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. 21:4 வாசிங்க. நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மடியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. பாருங்க, ஆண்டவர் இயேசு குறித்து திருக்கதர்சனம் உரைத்தது. எப்பொழுது அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி ஒரு கழுதையை எனக்கு கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பும்போது அந்த கழுதை மேலே அவர் வர எப்படின்னா அந்த ராஜா எப்படி இருப்பாராம்? சாந்த குணமுள்ளவராய். சாந்த குணமுள்ளவராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அவர் யாருன்னா சாந்த குணமுள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன, இந்த மாதம் முழுதும் நம்ம இந்த வேதத்தை உள்ளே போகிறோம். இன்னைக்கு இதனால என்ன சாந்த குணம் உள்ளவெல்லாம் நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆசைத்தை பார்க்க போகிறோம். என்னோட கூட சங்கீதம் 37:11 இப்போ வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிகுந்த சமாதானம் என்ன இருந்தா? சில மைண்ட் ரீட் பண்ண அது இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் சண்டை வரும்போது அது 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 இருந்ததுன்னா எனக்கு நான் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன். இப்போ அது இல்லாதனால தானேங்க, அது எங்கள் ரத்தத்திலே ஊறிச்சுங்க. என்னவா? கோபம் ரத்தத்திலே ஊறிச்சான். பொறுமை அது அது அதே என்கிட்ட இல்லை. பொறுமைன்றது என்கிட்ட இல்லை. தாழ்மையா அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதெல்லாம் இடமே கிடையாது. அதெல்லாம் இருந்ததுன்னா எங்கேயோ போயிருப்பேன். நான் சொல்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா, நம்ம எங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறோம் அந்த இடத்த நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா சாந்தம், தாழ்மை, பொறுமை, இதெல்லாம் சொல்லுறேன். மிகுந்த சமாதானம் ஆங்கிலத்தை போட்டிருக்கு. இட் சேஸ் abundant of peace. abundant of peace. எவ்வளோ பேர் அந்த சமாதானம் வரும். அதாவது அப்படின்னா நிறைவான சமாதானம். நிறைவான சமாதானம் கிடைக்குமா? யாருக்கு? பக்கத்தில் சொல்ல, யாருக்கு கேளு. சாந்தமாக இனிமேலாவது நம்ம சாந்தமாக இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சுதந்திரிப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். எங்கே கர்த்தர் வைத்திருக்காரு, எதை வைத்திருக்கிறார், அங்கே பொறுமையாக இருந்து சாந்தமாக இருந்து தாழ்மையாக இருந்து அதை அடையும் போது அப்போ பார்க்கலாம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பூமியை சுதந்திரித்தான். கர்த்தர் சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னொரு வார்த்தையை பாருங்கள்.
அதே வசனத்தை திருப்பி வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மிகுந்த சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியாக இருப்பார். அது என்னன்னா, அதுக்கு நான் அதை போய் தேடி பார்த்தேன். அது சொல்லப்பட்டிருக்கு, அது அந்த மன மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு எதை கொண்டு வரணும்னா சொல்றது டோட்டல் வெல்பீயிங், பாஸ்பரிட்டி. அது 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 ஆசீர்வாதத்தின் நேராக, செழிப்புக்கு நேராக அது நடத்தி கொண்டே போகுமா. பிகினிங் போட்டிருக்கு, டோட்டல் வெல் பிகினிங், நல்ல அருமையான நல்ல செழிப்பு பாதைக்கு நேராக இதை நம்ம அந்த சாந்தம்னா நம்ம நடத்தி கொண்டே போவோமா. அதனால் அதில் இடர்லே இல்லை, டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அழிவு கிடையாது. நம்முடைய வாழ்க்கை வளர 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 எப்படி வளருமா, செழிப்புக்கு நேராக கர்த்தர் அப்படியே வளர்த்து கொண்டே போவாரா. அல்லையா சொல்ல மாட்டீங்களா. கடைசியாக அது சொல்லப்படுது மூணாவது, அது அதே வார்த்தையில் பண்ணுங்க, அந்த கண்டென்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு, மனநிறைவு உண்டாகுமா. அதனால் நமக்கு ஒரு மனுஷன்கிட்ட சாந்த குணம் இருந்தால் என்ன ஆகுமா, மனநிறைவோடு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு படிகளிலும் மனநிறைவாக இருப்பானா. இந்த நாளையில் கூட ஆண்டவர், நான் எனக்கு நேரம் முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு குறிப்பு தான் சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்குற நேரத்துக்கெல்லாம் வேகமாலாம் நான் கொண்டு போக மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வைத்து நான் பேசினேன். என்னன்னா, இன்றைக்கி 1ஆம் தேதி காலையில் 6 மணி நேரம் பேசுகிறேன். என்னன்னா, கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அப்போது நம்ம கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டோம்னா, கர்த்தர் பூமின்னு சொல்லப்பட்டிருக்கு, இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் இன்னைக்கு டே டு டே ஆக்டிவிட்டியில் உங்கள் நாளில் எதை நீங்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எல்லாமே நான் சாந்தமாக, பொறுமையாக, தாழ்மையாக, ஜென்டிலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நடந்து கொள்ளணும். உண்மையே நம்பிடணும். ட்ரஸ்ட் இன் காட். தேவனை சார்ந்து இருக்கிறபடினால நான் எதை குறித்து இடல் அடையக்கூடாது, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் நான் சண்டை போடக்கூடாது. அமைதியாக நான் காணப்பட எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அது என்ன பண்ணோம்னா, என்னை மிகுந்த சமாதானம், abundant ஆஃப் பீஸ் கொடுக்கும் எனக்கு. அது மாத்திரமல்ல, என்னை ஆண்டவர் மன மகிழ்ச்சியாக செழிப்புக்கு நேராக என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவர்களுக்கும். சிலர் வயசாச்சுங்க கோவதாங்க படுவாங்க, அதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது. ப்ரெஷருங்க, அதனால் அவருக்கு கோவம் வருதுங்க. ரொம்ப உடல் உப்பு அதிகமாக இருக்குது, அதனால கோவம் வருது. அதனால் சாந்தாலாம் எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நீதிமொழி சொல்லுவார், தீர்க்கதரிசி தன் ஆவியை அடக்கிறான். 1ஆம் அதிகாரத்தில் இருக்க நம்ம எல்லாத்தையும் அடக்கி அல்ல. பவுல் சொல்லுவார், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாத போதபடி எல்லாவற்றையும் அடக்கி உடக்கி அழுகிறேன். அல்ல, உங்களுக்கு என்ன தேவை? நமக்கு சாந்தமாக இருங்க, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறதுக்கு கிருபை செய்வாராங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் இழந்தது போதும், ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இந்த மார்ச் மாதம் வைத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் கொண்டு போய் உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. உங்கள் குடும்பத்தில் அந்த சாந்தம் இருக்கட்டும், தாழ்மை இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் பொறுமை இருக்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இது இருக்குமானால் உங்களை சார்ந்தவங்க இது அப்படின்னு ஆகிடும், பற்றிக்கும். எங்கேயோ போயிட்டீங்க போது உங்களுடைய, அதெல்லாம் பேர் சொல்வார், உன்னுடைய நல்நடிக்கையை கண்டு உன் குடும்பத்தில் உன் கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதனால் அது பார்க்கும்போது பிசாசாக பார்க்காது. சில பார்க்கும்போது பிசாசாக பார்க்குறாங்க, கணவர் எப்படி பார்க்குறாங்க, பிசாசாக ரசிக்கப்படலையா, யார் தான் பிசாசன்னு பார்க்குறாங்க. பிள்ளைங்க ரசிக்கப்படலையா, அது பிசாசாக பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, நீங்கள் அவங்கள பார்க்கும்போது சத்தியத்தை கர்த்தர் இன்னும் அறிவை தரலை, இன்னும் கர்த்தரை தெரிந்து கொள்ள. ஆனால் நான் பிள்ளை வேண்டிய வழியில் நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வழியில் விழாது. அதில் நான் சொல்லுவேன், அவருக்கு நான் சொல்லுவேன், சத்தியத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். இல்லைப்பா, கோவப்படாத, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நீ மனம் திரும்பணும். ஸோ அதனால் இது நான் எங்கே போகிறேன் அந்த இடத்துல நீ இருக்கணும். அன்பாக சொல்லி பாருங்கள், கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்பார். நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள், நிறைய மாற்றங்கள் வீட்டில் பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லணும். நிறைய மாறி இருக்கிறே சொல்லணும். கேரக்டர் மாறி இருக்கிற, ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கிய, ஜென்டிலாக நடந்துக்கிறே அப்படின்னு சொல்லணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக். அல்லேலூயா. அதாவது ரட்சிக்கப்பட்ட முன்னாடி தாறுமாறாக இருக்கும், நமக்கு தெரியாது இப்படி நடக்கணும்னு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தை வசனம் நம்மளை என்ன பண்ணுது, உருவாக்கி கொண்டே இருக்குது. நம்மளை எது சரிப்படுத்தணும்னா வசனம் தான் சரிப்படுத்தும். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ சாந்த குணமாக இருந்தீன்னா
பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவேன். சாந்த குணமாக இருந்தீங்கன்னா உனக்கு மிகுந்த சமாதானம். சாந்த குணமாக இருந்ததுன்னா மன மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படின்னா அவர் தருகிற ஆசீர்வாதத்தினால. என்னுடைய ஜோமணி படிப்போம்மா, 10:5 ஆயிடுச்சு. ஒரே பாட்டு பாடுவோம். என்னென்ன? போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், பாடி நாம் முடிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்போடு வந்துடலாம். மார்ச் மாதம் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, சங்கீதம் 37:22 வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. என்ன பேசுவார்? ஆண்டவரே, நான் இது வரைக்கும் இழந்தது போதும், இனி நான் இழக்காமல் பார்த்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. பிள்ளைகளும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எனக்கு பொறுமை தாங்க, சாந்தத்தை தாங்க. ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க. பிள்ளைகளும் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. பாடி முடிப்போமா? போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் போய் சுதந்தரிப்போம், போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம்.
ஹல்லேலூயா. கையில தட்டி ஓ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். ஓ நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நான் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படி, இடத்தை சுதந்திரக் கொள்ளும்படி, கையில நல்ல சொல்லுங்க ஆண்டவரே, வேலையை சுதந்திரக் கொள்ளும்படி, ஆண்டவரே எனக்கு வைத்ததை நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படி, கர்த்தர் ஆண்டவரே நாளை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அநேக சொல்லும்படியாக இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதனாலதான் இது கிடைத்தது, அதனாலதான் இந்த இடம் கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. அந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்க. மேக் மீ ஜென்டில். ஆண்டவரே என்னை சாந்தமாக, தாழ்மையாக, பொறுமையாக ஆண்டவரே காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய அவசர புத்தினால ஆண்டவரே நான் எல்லாம் ஆண்டவரே உடைச்சி படாதபடி, இடிச்சு படாதபடி பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜாமானுங்க அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை மிகுந்த சமாதானம் தருவார். நீங்கள் அவசரப்பட்டு செய்யும் போதே உங்களுக்கு வாழ்க்கையில் சமாதானம் போயிடும். உங்கள் அப்பயே தெரிஞ்சுப்பீங்க, சமாதானம் போயிடும். ஆண்டவர் என்னப்பா சமாதானம் இல்லையே, தூக்கம் போயிடும், உங்களுக்கு இளைப்பாலே இல்லாத போயிடும். ஆனால் நீங்கள் பொறுமையாக சாந்தமாக ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, இல்லை கர்த்தர் எனக்கு மிகுந்த சமாதானம் வந்திருக்கிறார், எனக்கு இந்த விஷயத்தில் சமாதானம் கொடுத்தாதான் நான் முன்னேறுவேன், கர்த்தர் சமாதானம் தரணும், அது மாத்திரம் எனக்கு கர்த்தர் மன மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும்படி செய்வார், சமாதானம் கொடுப்பார், ஆனால் கூடவே எனக்கு கர்த்தர் மன மகிழ்ச்சி தருவார், ஆசீர்வாத செழிப்பு நேராக நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் சித்தம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே ஒருவனும் கை போட முடியாது, உங்களை ஒருவனும் தூக்க முடியாது, உங்களை எவனை விரட்ட முடியாது, உங்களை எவனும் கர்த்தர் கொடுத்ததை கையிலேருந்து பிடுங்க முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தரே உங்களுக்கு சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு தருகிறவர். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் காலை கூடிய நேரம் அதை மட்டமாக எங்களோடு இருந்து பாடல்கள் வழியாக எங்களோடு பேசினீங்க, ஆராதனை வழியாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு இடைப்பட்டீங்க. கர்த்தாவே நாங்கள் ஏறெடுத்த எல்லாம் ஜெபத்தையும் கேட்டீங்க, பதில் தந்ததுக்காக நன்றி. போதும் வார்த்தை மூலியமாக எங்களோட பேசுனீங்கப்பா. ஆம் கர்த்தாவே, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பூமி சுதந்திரத்துக் கொள்வார்னு சொல்ல போல எங்களை பார்த்து மற்ற சொல்லணும். உண்மையாகவே இவங்க கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவங்கப்பா, இவங்க எல்லாத்தையும் இவங்க ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சுதந்திரத்துட்டாங்க சொல்லணும். அப்படியாப்பட்ட குவாலிட்டிக்கு எங்களுக்கு தேவை இந்த சாந்தமானவர். எங்கள் ஒவ்வொரு ஒரு ஜென்டிலாக ஆண்டவரே கர்த்தா எங்களை மாற்றுங்க. இந்த வார்த்தைப்படியே செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களோட பேச போகிறீங்க. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இந்த வாரத்திலே நாங்கள் ரிசல்ட் பார்க்கணும். கர்த்தா நான் சாந்தமாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் தனிப்பட்ட அவுட்புட்டை காண்பிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நடத்த கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஆணிக்கராக கர்த்தம் வைத்து இந்த 1ஆம் தேதி கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த போகும்போது ஆண்டவரே மிகுந்த சமாதானமாக போகட்டப்பா. கர்த்தரே என்னுடைய சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்காயிருக்கிறார். ஆகினால அந்த மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆண்டவரே சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தின் படிகள் வழிகளாக கடந்து போகும் உதவி செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் செழிப்புக்கு நேராக நடத்துங்க. கூட இருங்க. எல்லாம் துதிக நமக்கு நோக்கி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.